திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களை பஞ்சபூதங்களை வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம், இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாஸ்து வேலை செய்யுமா அப்படின்னு ஒரு கேள்விகள் கேட்குறாங்க. பொதுவாக வாடகை வீடாக இருந்தாலும் சரி, நம்ம சொந்த வீடாக இருந்தாலும் சரி, இந்த வாஸ்து அப்படிங்கிறது மிக 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 ரொம்ப முக்கியம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் நம்ம ஒரு வாடகைக்கு இப்போ சொந்த வண்டி ஒரு கார் இருக்குது, ஒரு பைக் இருக்குது, அந்த காரை எடுத்துக்கிட்டு அந்த போகிறப்ப அந்த வண்டி பஞ்சர் ஆனாலும் சரி, இல்லை பிரேக் டவுன் ஆகி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளங்கள் ஆனாலும் சரி, அந்த வண்டியில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்ம சொந்த வண்டியே இல்லைன்னா கூட வாடகைக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ அந்த வாடகைக்கு ஒரு வண்டி எடுத்து போடும் பொழுதும் அந்த வண்டி பிரேக் டவுன் ஆனாலும் அந்த வண்டியில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு தான். அது மாதிரி நம்ம வீடு வேற ஒட்டுறதா இருந்தாலும் நம்ம போய் இருக்கக்கூடிய வீடு வாஸ்து சரியில்லை அப்படின்னா அது வீட்டுடைய உரிமையாளர்களுக்கும் கண்டிப்பாக கேட்கும். அதே மாதிரி அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கும் வாஸ்து கோளாறு வரும். அப்போ மெயினாக நம்ம இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாடகைக்கு போகிறவங்க என்ன மாதிரி சில கோட்பாடுகளை மெயினாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டுடைய பிரதான தலவாசல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் எல்லாம் கம்பல்சரி பார்க்கணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வீடு வடக்கு பார்த்த வீடு, கிழக்கு பார்த்த வீடு, மேற்கு பார்த்த வீடுன்னு அவங்கவுங்க சௌரியத்துக்கு ஒரு வீட்டை பார்த்து போயிடுறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு அந்த பிரதான தலவாசல் அப்படிங்கிறது தப்பாக போயிடுது. அப்போ இந்த தப்பாக போகிறனாலேயே அவங்க நிறைய சங்கடங்களை அந்த வீட்டில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் முன்னேற்றத்துக்கான சூழ்நிலை. இதில் ரெண்டு விஷயம்தான் அதிகமாக அவங்கள பாதிக்குது. ஒன்று, அந்த சமையல் பண்ணக்கூடிய அறை, அந்த பிரதான தலவாசல், இது ரெண்டும் தான் ஒருத்தருக்கு ரொம்ப பிரச்சனையே. சமையல் ரூம் பார்த்தீங்கன்னா அவங்க சௌரியத்துக்கு இந்த வாடகை வீட்டில் எந்த மூலையில் வேணுமாலும் இருக்கும். ஈசானிய மூலையில வச்சுருவாங்க, இடத்த அனுசரித்து கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவை வந்தால் வாடகைட்டு. அப்போ இந்த சமையல் ரூம்பை மட்டும் மெயினாக அந்த அக்னி மூலையில் கண்டிப்பாக இருக்குதாங்கிறது பார்த்துக்குங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் அக்னி மூலையில் இருக்கக்கூடிய ரூமில் அந்த சமையல் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு பக்குவத்துக்கு வந்துடணும். அதே மாதிரி பிரதான தலவாசல் முக்கியம். இப்போ ஒரு கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னா எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த கிழக்கு அக்னி அப்படிங்கக்கூடிய இடத்துல பிரதான தலவாசல் வராமல் இருக்குதான்னு நீங்கள் மெயினாக பார்த்துக்கங்க. அப்படி இல்லைனாவே கிட்டத்தட்ட வாடகை வீட்டுக்கு ஒரு யோகம் தான். அதே மாதிரி ஒரு வடக்கு பார்த்த வீட்டுக்கு அப்படின்னாவே அந்த வடக்கு வாயு அப்படிங்கக்கூடிய அந்த பகுதியில் பிரதான தலவாசல் வராமல் இருந்தாவே அந்த வீட்டில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை, கடன், வம்பு வழக்கு பிரச்சனை இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம். இதே ஒரு மேற்கு பார்த்த வீடுனா அதில் மேற்கு நிறுதி அப்படிங்கக்கூடிய பகுதியில் மட்டும் பிரதான தலவாசல் வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம். இதே தெற்கு பார்த்த வீட்டுக்கும் அதே மாதிரி தான். இந்த தெற்கு நிறுதி அப்படிங்கக்கூடிய இடத்துல பிரதான தலவாசல் வராமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. அப்போ இந்த வாடகை வீட்லேயும் வாஸ்து பார்க்கும் பொழுது சில அந்த அளவுகள் இதையெல்லாம் பார்க்க முடியாது, ஆனால் வாஸ்துகளை பார்க்கலாம். அந்த படுக்கை அறை என்று சொல்லக்கூடிய அறையை எக்காரணத்துக்கு கொண்டு உங்கள் வீட்டில் அந்த தென்கிழக்கு மூலை அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் படுக்கை அறை வராமல் பார்த்துக்கணும். தென்மேற்கு மூலையிலையும் வடமேற்கு மூலையிலையும் சிறப்பாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த டாய்லெட் பாத்ரூமை எக்காரணத்துக்கு கொண்டு இந்த ஈசானிய முறையில் வராமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து பரிணாம வளர்ச்சி, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு. இப்படி நம்ம சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, வாஸ்து அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். அப்போ நம்ம சொல்லக்கூடிய சில அடிப்படை விஷயங்களை மட்டும், இந்த பிரதான தலவாசல் எந்தெந்த ரூம் எந்தெந்த மூலையில் சரியாக இருக்கணும், பாத்ரூம் டாய்லெட்லாம் கரெக்டாக இருக்குதா இப்படிங்கிறதெல்லாம் ஒழுங்குபடுத்தி நீங்கள் அந்த வீட்டை ஒரு வாடகைக்கு போகும்பொழுது தேர்ந்தெடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடு யோகமான வீடாக மாறிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாமே வீட்டை கட்டி அடுத்த வீட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. சில பேர் சொந்த வீடு கட்டியிருப்பாங்க, கட்டினதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க முடியாமல் வாடகை வீட்டுக்கு போவாங்க. இதுதான் வாஸ்து வீடுடைய குறியீடு. அப்போ வாஸ்து பலம் பொருந்திய வீடு வாடகை வீடாக இருந்தாலும் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு புதிதாக வீடு கட்டக்கூடிய செல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நிச்சயம் 100% இருக்கக்கூடிய எந்த மாற்றம் இல்லை. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.